வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாம் 2020 நடந்ததோடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்ட் 28. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 15th பிரிக்ஸ் சமிட் சரிங்களா, யுனானிமஸ்லி டிசைடட் டு இன்வைட் ஹவு மெனி கண்ட்ரீஸ் டு பிகம் ஃபுல் மெம்பர்ஸ் ஃப்ரம் 1st January 2024. அதாவது பிரிக்ஸ் அமைப்பினுடைய 15வது கூட்டத்தொடரில் வந்து எத்தனை நாடுகள் வந்து அதோடைய மெம்பரை வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நாடுகளுக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து புதுசாக மெம்பர் ஆகிறதுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க சரிங்களா. இந்த பிரிக்ஸ் அமைப்பினுடைய பிரிக்ஸினோட மதிப்பு பிரிட்டன், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கான்றதான் இதனுடைய விரிவாக்கம் சரிங்களா. பிரிக்ஸ் அமைப்பினுடைய விரிவாக்கம். இந்த 2024க்கான இந்த கூட்டத்தொடர் வந்து எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, கசம் ரஷ்யாவில் வந்து நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னா 2024 ரஷ்யானுடைய கசம் நகரத்தில் வந்து நடந்துச்சு. அது 2023க்கான இந்த 15வது பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய கூட்டத்தொடர் வந்து எங்கே நடந்துச்சுன்னா ஜோஹன்னஸ்பர்க், சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நடந்துச்சு. இந்த அமைப்பு வந்து பிரிக்குன்னு சொல்லி தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்ததுனால பிரிக்ஸ்ன்னு சொல்லி மாறிச்சு. ஸோ பிரிக்குன்ற இந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியவர் வந்து ஜிம் ஓ நெயில் சரிங்களா. இது வந்து கேட்பாங்கப்பா. இதோடைய நியூ மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2024 வந்து இதோட மெம்பர் ஆனவங்க வந்து 4 கண்ட்ரிஸ். ஒன்று வந்து எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், அப்புறம் யுஏஇ. எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், அப்புறம் யுஏஇ. 2025 வந்து இதனுடைய புதிய மெம்பரான நாடு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சரிங்களா. அப்போ டோட்டலாக வந்து இப்போ பிரிக்ஸில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா மெம்பர்ஸ் 10 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க சரிங்களா. இந்த இயரில் வந்து யார் யார் சேர்ந்தாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து, விச் ரவுண்ட் ஆஃப் தி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஃபார் maternal and child health and other associated indicators were launched by the center in December 2023. டிசம்பர் 2023 பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேனுடைய எத்தனையாவது பகுதி வந்து லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6 அதுதான் வந்து லான்ச் பண்ணப்பட்டது. ஃபர்ஸ்ட் சர்வே வந்து 1992 93 வரைக்கும் நடந்தது. இது வந்து எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ஒரு இடம் வந்து நடக்கும் சரிங்களா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. அடுத்ததான், ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா வாஸ் a நியூ ஜெனரேஷன் பாலிஸ்டிக் மிசைல் அக்னி பிரைம் சக்சஸ்ஃபுல்லி ஃப்ளைட் டெஸ்டட் இன் ஜூன் 2023. இந்தியாவுடைய பெரும்பாலான மிசைல் டெஸ்ட் சரிங்களா, பெரும்பாலான ஏவுகணை சோதனைகள் எல்லாமே வந்து எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் ஐலாண்ட் ஒடிசாவில் தான் வந்து மேக்ஸிமம் நடக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம், அல்லது சந்திப்பூர், இந்த ரெண்டில் தான் வந்து நடக்கும். இது ரெண்டுமே வந்து ஒடிசாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா அப்படி ஒடிசாவில் வந்து ராக்கெட் வந்து ஏவினாங்க அப்படின்னா அது வந்து எங்கே போய் விழுவும் அப்படின்னா வங்கக்கடல் பே ஆஃப் பெங்கால் வந்து விழுந்துடும் இல்லையா. அப்போ மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பு இல்லையா, அதனால தான் அந்த வந்து மேக்ஸிமம் வந்து ஏவுகணை சோதனை அங்கே தான் நடத்துவாங்க சரிங்களா. இது வந்து அந்த அக்னி பிரைம்ன்றது அதோடைய ரேஞ்ச் மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அணுகுண்டை ஏன்று சென்று தாங்கக்கூடிய ஏவுகணை. இதனுடைய ரேஞ்ச் வந்து 1000 to 2000 கிலோமீட்டர் வரைக்கும் அது வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தது. அடுத்ததாக, ஃபார்மர் லோக்சபா எம்பி ஃப்ரம் அஸ்ஸாம் ரமேன் தேக்கா வாஸ் அப்பாயிண்டட் as the governor of which of the following states in India in July 2024. ரொம்ப எளிமையா, ரமேன் தேக்கா எந்த மாநிலத்துடைய கவர்னர் தான் கொஸ்டின். சத்தீஸ்கர் மாநிலத்துடைய கவர்னர் தான் வந்து ரமன் தேக்கா. அடுத்ததா, பிஎம் கட்டிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் வாஸ் லான்ச்ட் இன் விச் இயர். பிஎம் கட்டிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 2021 கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து 7 செக்டார் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். இதில் ஒருத்தி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.2 ட்ரில்லியன் ப்ராஜெக்ட்ஸ் சரிங்களா. இதோட நோக்கம் என்னன்னா, ஃபார் ப்ரொவைடிங் மல்டி மாடல் கனெக்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு வேரியஸ் எக்கனாமிக் ஜோன். பல்வேறு விதமான எக்கனாமிக் ஜோன்ஸ்க்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்டிவிட்டி கொடுக்குறதா இதனுடைய நோக்கம் சரிங்களா. இது வந்து 13 அக்டோபர் 2021 கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஃபர்ஸ்ட் குஜராத் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் கட்டி சக்தி போர்ட்டல் அட் ஸ்டேட் லெவலில் கட்டி சக்தி போர்ட்டல் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண மாநிலம் எது பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம். இதில் வந்து மொத்தம் இது 7 செக்டாரில் வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்து இது ஆயத்தம் பண்ணுறாங்க. 7 செக்டாரில் வந்து இதனுடைய ரயில்வே அந்த மாதிரி நிறைய 7 செக்டாரில் வந்து இதனுடைய பிளானிங் வந்து இருக்குது. இதோடைய பில்லர்ஸ் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பில்லர்ஸ் ஆஃப் பிஎம் கட்டி சக்தி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவ்னஸ், ப்ரியாரிட்டைசேஷன், ஆப்டிமைசேஷன், சிங்க்ரோனைசேஷன், அனலிட்டிக்கல் அண்ட் டைனமிக். இது எல்லாமே வந்து இதனுடைய 6 பில்லர்ஸ் சொல்லி பிஎம் கட்டி சக்தி. ஸோ இதை வந்து கேட்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, விச் இந்தியன் கிரிக்கெட்டர் பிகம் த ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் 700 runs in a single World Cup edition during 2023 ODI கிரிக்கெட் வேர்ல்டு கப். 2023 ODI வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் 700 ரன்கள் அடித்த ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன். அந்த ஒட்டுமொத்த சீரீஸில் 700 அடித்த ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் யார் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் தான். 765 ரன் எடுத்துருக்காங்க.
மோஸ்ட் விக்கெட் யார் எடுத்துங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முகமது ஷமி 24 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஃபைனல் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடந்துச்சு. இதை வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்தியா ஜெயிச்சு கப் வந்து ஜெயிச்சாங்க. இதனுடைய அவங்களுடைய எத்தனை டைட்டில்னா 6th டைட்டில். அடுத்ததாக ஹூ அசிம் சார்ஜஸ் டெபுட்டி சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப். கப்பற்படையினுடைய துணை சீஃபாக வந்து துணை தளபதியாக வந்து யார் பதவி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 பொறுத்த வரைக்கும் வைஸ் அட்மிரல் தருண் சோப்தின்றவர் தான் கரெக்டான ஆன்சர். நாவல் ஸ்டாஃப் அதே அந்த கப்பற்படையுடைய தளபதி யார் பார்த்தீங்கன்னா சீஃப் யார் பார்த்தீங்கன்னா தினேஷ் கே திரிபாதி. ஆர்மியோட சீஃப் யார் பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேதி. அதே நேரத்தில் ஏர் ஸ்டாஃப் வான்படையினுடைய தளபதி யார் பார்த்தீங்கன்னா அமர்பிரீத் சிங். சரிங்களா. அடுத்து அதே நேரத்தில் ஆர்மியுடைய வைஸ் சீஃப் யார் பார்த்தீங்கன்னா ராஜா சுப்ரமணி. ஏர் ஸ்டாஃப்னுடைய வைஸ் சீஃப் யார் பார்த்தீங்கன்னா எஸ்பி தாக்கர் 2024 பொறுத்த வரைக்கும். பட் 2025 1 மேலேருந்து நர்மதேஸ்வர் திவாரி என்றதான் வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். சரிங்களா. இதெல்லாம் வந்து கேட்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் யாரும் என்ன பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வாஸ் நாட் ஹெல்ட் இன் தி இயர் 2023. 2023 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விளையாட்டு வந்து நடைபெறலாம் சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் படி காமன்வெல்த் கேம்ஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். மற்றபடி வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப், ஏஷியன் கேம்ஸ், ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இதெல்லாம் வந்து 2023 நடந்துச்சு. காமன்வெல்த் கேம்ஸ் வந்து 2022 தான் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னா பிர்மிங்ஹாம் இங்கிலாண்டில் நடந்துச்சு. 2026 வந்து ஸ்காட்லாண்டோடைய கிளாஸ்கோல வந்து நடக்க போகுது. ஃபஸ்ட்டு காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1930 ஹாமில்டன் கனடாவில் தான் நடந்துச்சு. ஏஷியன் கேம்ஸ் வந்து 2023 பொறுத்த வரைக்கும் எங்கே நடந்துச்சுன்னா ஹாங்ஸூ சைனாவில் நடந்துச்சு. 2026 வந்து ஜப்பானுடைய எய்ச்சி நகோயான்ற நகரத்தில் வந்து நடக்க போகுது. அடுத்ததா இன் நவம்பர் 2023 ஜெனரிக் ட்ரக்ஸ் ஃபார் 4 ரேர் diseases were made available in India, out of which nitisinone is used for treatment of dash. nitisinone எதனுடைய ட்ரீட்மெண்ட் பயன்படுத்த பார்த்தீங்கன்னா டைரோசினேமியா டைப் 1க்கு வந்து பயன்படுத்துகிற மருந்து தான் இந்த நெட்டிசோனி. இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேம்ஸ் மேடு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் நேஷனல் கேம்ஸ் 2023. 2023 தேசிய விளையாட்டு போட்டிகளில் வந்து முதல் முறையாக கலந்துக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீச் ஹேண்ட்பால் தான். இது தவிர்த்து வந்து ஸ்குவே, ரோல் பால், கோல்ஃபு, சேப்பக் தக்ரா, கலரி பயட்டு, பென்காக் சைலட், அடுத்து மினி கோல்ஃப் இதெல்லாம் வந்து இதுவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த 2023 நேஷனல் கேம்ஸ் வந்து எப்போ நடந்துச்சுன்னா கோவாவில் வந்து நடந்திருக்கு. 37வது எடிஷனு. இது வந்து இதோட மோட்டோ என்னன்னா கெட் செட் கோ. 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 உத்தரகாண்டில் நடந்துச்சு. 39வது மேகாலயில் நடக்குது. அடுத்து 38வது 2024 நடந்த 38வது நேஷனல் கேம்ஸில் வின்னர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் டீம் தான். 68 கோல்டு, 26 சில்வர், 27 பிரான்ஸ் வச்சுருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா, தேர்ட் பிளேஸ் வந்து ஹரியானா. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் தி இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் பீட் தி டீம் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டு வின் த பிரான்ஸ் மெடல் அட் தி பாரிஸ் 2024. பாரிஸ் 2024 வந்து இந்தியன் ஹாக்கி டீம் வந்து எந்த ஒரு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் எந்த ஒரு டீமை எதிர்த்து ஜெயிச்சு வெண்கல பதக்கம் ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை தோக்கடிச்சு தான் வந்து ஜெயிச்சாங்க. இந்த ஹாக்கி டீமுடைய கேப்டன் யார் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங். கோச் யார் பார்த்தீங்கன்னா கிரெக் ஃபுல்டன். இந்தியன் ஹாக்கி டீம் வந்து கோல்டு ஃபஸ்ட்டு எப்போ ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா 1928 ஆம்ஸ்டர்டாமில் வந்து ஜெயிச்சாங்க. 8th கோல்டு வந்து எப்போ ஜெயிச்சாங்கன்னா 1980 மாஸ்கோவில் வந்து ஜெயிச்சாங்க. மொத்தமாக வந்து ஹாக்கி டீம் மட்டுமே வந்து 13 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 8 கோல்டு, 1 சில்வர், 4 பிரான்ஸ் மெடல் வந்து அடங்கும். அடுத்து ஹூ அமங் தி ஃபாலோயிங் இஸ் தி சேர்மன் ஆஃப் தி டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆஸ் ஆன் December 2023. டிசம்பர் 2023 பொறுத்த வரைக்கும் DRDO அமைப்பினுடைய சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா சமீர் வி காமத். இவர் வந்து 14வது சேர்மன். இது வந்து எப்போ தொடங்கப்பட்ட அமைப்பு பார்த்தீங்கன்னா 1958 தொடங்கப்பட்ட அமைப்பு. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அடுத்ததாக சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் செகண்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2023 இன்க்ரீஸ் த ஏஜ் லிமிட் ஃபார் த பிரசிடென்ட் ஆஃப் தி ட்ரிபியூனல் ஃபார்ம். அதாவது இந்த ஜிஎஸ்டி ட்ரிபியூனல் இருக்குல்லையா, அதோடைய பிரசிடென்டோட வயசை வந்து உயர்த்துவதற்கு இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் செகண்ட் அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொண்டு வந்தாங்க. அதன்படி அவரோட வயசு என்னவா இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 67 70 சொல்லி மாறலாம். சரிங்களா. இது வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். இதனுடைய ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 5 ஸ்லாட் 0%, 5%, 12%, 80%, 32%. இப்போ பிரசிடென்ட்டுக்கு வந்து வயசு என்ன கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா 67 70 சொல்லி மாற்றிட்டாங்க. அப்போ நம்ம மெம்பருக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 67 மாற்றிட்டாங்க. சரிங்களா.
101st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101வது அரசியல் சட்ட திருத்தம் வந்து ஜிஎஸ்டி வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியது. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து யாரோடைய தலைமையில் நடைபெறும் பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இதில் வந்து மொத்தம் வந்து 33 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.